எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான திருநாள் என்னன்னா ஆனி மாதம் மூல நட்சத்திரம். இந்த ஆனி மூலத்துக்கான விசேஷமான ஒரு சிறப்பு என்னன்னா இன்னைக்கு தான் இந்த ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் அப்படிங்கிற தனியன் அவதரித்த நாள். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது மணவாள மாமனிகள் திருவரங்கம் கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எல்லா உற்சவங்களையும் நிறுத்தி வச்சுட்டு ஈடு காலக்ஷேபம், அதாவது திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை அடித்த அந்த 36,000 படி அந்த ஈடு காலக்ஷேபத்தை ஒரு வருஷம் அவர் காலக்ஷேபம் செய்ய நம்பெருமாள் எல்லா உற்சவங்களையும் நிறுத்திவிட்டு அதை செவி சாற்றினார் அப்படிங்கிறது வரலாறு. அந்த நாள் அந்த அந்த சாத்துமர அன்னைக்கு பெருமாளே நம்பெருமாளே ஒரு சின்ன பையனாக ரங்கநாயக்கம் அப்படிங்கிற பேருள்ள பையனாக அந்த சபைக்குள்ளே ஒரு ஓலையில் இந்த தனியனை ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜா மாத்திரம் முனிம் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்டு தன் இடுப்பில் செறி வச்சுருந்து அதை எடுத்து மணவாள மாமனிகளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அவன் ஓடி மறைஞ்சிடுறான். அந்த குழந்தை வேற யாருமே இல்லை, சாட்சா ஸ்ரீ ரங்கநாதன் தான் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அது நடந்த நாள் இன்னைக்கு ஆனி மூலம். இந்த நாளில் தான் திருவரங்கனுக்கு ஸ்ரீரங்கனுக்கு அந்த நம்பெருமாளுக்கு நம்பெருமாள் சாட்சாத் நம்பெருமாளே ஒரு சிறுவனாக மணவாள மாமர்களுக்கு அந்த ஸ்ரீசைலேச தனியனை சமர்ப்பித்த அந்த மிக சிறந்த நாள் இன்னைக்கு தான். அதை தான் கொடுத்தனால அந்த முதல் ஆச்சாரியன் லக்ஷ்மிநாதன் அப்படின்னு சொல்றது அந்த பெருமாளுக்கே ஓரான் வழியில் கடைசி ஆச்சாரியனான மணவாள மாமனிகளுக்கு அந்த தனியனை சமர்ப்பிச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லுவார். முதல் ஆச்சாரியன் லக்ஷ்மிநாதன், கடைசி ஆச்சாரியன் மணவாள மாமனிகள். கடைசி ஆச்சாரியன் மணவாள மாமனிகள் கிட்ட அந்த ஈடு காலக்ஷேபம் ஒரு வருஷம் கேட்டுட்டு சாத்துமறை அன்னைக்கு பெருமாள் தானே ஒரு குழந்தையாக அந்த சபைக்குள்ள இந்த தனியனை சமர்ப்பித்து விட்டு சென்றான் அப்படிங்கிறது தான் வரலாறு. இந்த வரலாறு எழுதி வச்சிருக்காங்க ஸ்ரீரங்கம் கோயிலேயே, அதை எழுதி வச்சிருக்காங்க. அந்த நாள் இன்னைக்கு இந்த ஆனி மூலம் அப்படிங்கிற ஸ்ரீசைலேச தனியன் அவதரித்த நாள் இன்னைக்கு. அதனால நமக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் தொடங்குறேன். ஓம் ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ரம்யஜா மாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहदस्तदिधराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादि विभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्रियभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्य दयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं ராமானுஜம் கலிஜிதம் முனிமாச்ரயாமக. பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர் கெவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவினுட்பொருளை ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இப்போ போன வகுப்பு வரைக்கும் நம்ம இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த 2 விதமான சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று அச்சித்து சம்பந்தம், மற்றொன்று அயன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம். அச்சித்து சம்பந்தம் ஜீவனுக்கு என்னெல்லாம் செய்யும், அயன சம்பந்தம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தோம். அச்சித்து சம்பந்தத்தை பற்றி சொல்கிறப்போ அது கிட்டம், அதாவது துரு போன்றது அப்படின்னு சொல்லி அந்த மிக உயர்ந்த வஸ்துவான அந்த
மாணிக்கத்தை போன்று இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை கூட உருவழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் வந்து அச்சித்து சம்பந்தம். ஒன்பொருள் என்று எண்ணாது, ஐயோ இது உயர்ந்த வஸ்துவாச்சே, நாம் இது இப்படி கெடுக்கக்கூடாதே அங்கடி எண்ணமே இல்லாம ஞானத்தால் மிகுந்த அந்த ஜீவாத்மாவின் அந்த ஞானத்தை முழுவதுமாக அழிக்கக்கூடியது இந்த அச்சித்து சம்பந்தம். அயன சம்பந்தம் எப்படின்னா, ஒரு எப்படி வந்து வேட்டு வேளானை போல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குளவி வந்து அந்த புழுக்களை கொண்டு வந்து மண்குள்ள அந்த கூட்டில் அடைத்து வச்சு ஊதி 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 தன்னை போலவே ஆக்கிவிடும். அதே மாதிரி இந்த அயன சம்பந்தம் கூட இந்த ஜீவாத்மாவை உயர்த்தி 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 பரமம் சாமியம் வைத்தி அப்படிங்கிற மாதிரி தன்னாலவே கொண்டாந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த அச்சித்து அயன சம்பந்தத்துக்குள்ள வேறுபாடு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுமே அனாதியா, ரெண்டுமே எப்பவுமே இருக்குமா அப்படின்னா, அச்சித்து சம்பந்தம் வந்து கழிந்து விடும். எப்போ வந்து இந்த இது அறிவு பிறந்து இது நமக்கு வேண்டான்னு சொல்லும்போது அது ஒழிந்து விடும். ஆனால் அயன சம்பந்தம் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது இது வந்து வந்தேறியது, இந்த அச்சித்து சம்பந்தம் வந்தேறியது, அது நிரந்தரமானது, எப்போவுமே இருக்கக்கூடியது அயன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏன் இது மாதிரி ஏன் ரெண்டு வைக்கணும், ஒன்றே வச்சிருக்கலாமே, இந்த அயன சம்பந்தம் மட்டுமே இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லும்போது அப்பொழுதுதான் வந்து இந்த வத்சலையான மாதா அப்படின்ட்டு ஒரு தாயார் வந்து குழந்தைய மண்ணை தின்ன விட்டு பிறகு அதற்கு மருந்தும் இடுவது போல பந்தமும் பந்த மறுப்புதோர் மருந்தும் இரண்டுமே காட்டுறான் எம்பெருமான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து இதற்கு காரணம் என்ன, ஏன் வந்து இப்படியும் கொடுக்குறான் அப்படியும் கொடுக்குறாங்க, அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த உதரத்தரிப்பு தன்னுள்ளே இருந்து தன்னுடைய குழந்தைகளாக அவர்கள் இருப்பதனால அவர்களுக்கு வந்து இந்த உலகியல் வாழ்க்கையை அனுபவதற்கு தகுதியாக வேதங்களையும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான சாஸ்திரங்களையும் தந்தான் அப்படின்னு பார்த்தோம். இந்த 4 விஷயம் முக்கியமாக பார்த்தோம். இப்போ வந்து இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, இது ஏன் இப்படியெல்லாம் ஏன் பண்ணணும், இந்த மாதிரி பிறக்க வைப்பானே, அப்புறம் வேதங்களுடைய பூர்வ பாகத்தை காட்டுவானே, இவர்களுக்கு இந்த சம்சாரத்தில் ருசியை உண்டாக்குவானே, பிறகு அதை விலக்கி தன்னிடத்தில் ஈடுபாடு தருவானே, ஏன் இப்படி செய்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது இதை படியாக ஜீவனை உயர்த்துவதற்காக எம்பெருமான் செய்யும் முயற்சிகள் அப்படிங்கிறத வந்து இந்த 15வது சூத்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். படிக்கிறேன் நான். பிள்ளை வருந்தாமல் இருக்க மண்ணை தின்ன விடும் தாயை போன்றவன் சர்வேஸ்வரன் எனப்பட்ட போதிலும் அவன் அன்பினாலேயே ஜீவாத்மாக்களுக்கு உலக அனுபவங்களை காட்டுகிறான் என்றாலும் அவன் மக்கள் அவரவர் ருசிக்கு ஏற்ப சாஸ்திரங்களை பின்பற்றி வேண்டிய பலன்களை தொடர்ந்து அனுபவிப்பித்து அவர்கள் பிறவிகளை ஒழுங்கு திரிவதற்கு காரணம் ஆகாதோ என்னும் கேள்வி எழ, எம்பெருமான் இவ்வாறு சாஸ்திரங்களை அருள் செய்தது உண்மையில் சம்சாரத்தில் உழலும் மக்களை முறையே கரையேற்றுவதற்கு இட்ட வழி என்பது 15வது சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. ஏன் இப்படி சாஸ்திரத்தை கொடுத்து அதில் இந்த பலன் இது செய்ய அந்த கிடைக்கும் அது செய்யணும்னா, இந்த மேலும் மேலும் இந்த ஜீவர்கள் வந்து சம்சாரத்தில் தலையுண்டு சுழல்வதற்கே காரணமாக ஆகிவிடுமே. அப்பொழுது எம்பெருமான் எதற்காக இது செய்கிறான் அப்படின்னா, இது அப்படி அல்ல, இது வெவ்வேறு படிகள். அவரவர்களுடைய அந்த ஞானத்தின் அந்த விகாசத்திற்கு ஏற்ப படிப்படியாக எம்பெருமான் ஜீவர்களை மேலான நிலைக்கு அழைத்து செல்கிறான் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. அது என்னென்னு பார்த்தா, அது தானும் அது என்ன, அந்த எந்த மெத்தடில் வந்து பரமாத்மா இது செய்கிறான் அப்படின்னா, ஆஸ்திக்ய விவேக அந்நிய சேஷத்துவ ஸ்வஸ்வாதந்திரிய நிவிருத்தி பாரதந்திரங்களை உண்டாக்கின வழி. இதுதான் பல ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னா, ஒன்று ஆஸ்திக்யம், ஆஸ்திக்ய விவேகம், அந்நியசேஷத்துவ விவேகம், ஸ்வஸ்வாதந்திர நிவிருத்தி, பாரதந்திரம், இத்தனை ஸ்டெப்ஸு வரணும். இது ஒன்று என்னென்ன அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. முதல்ல வந்து ஆஸ்திக்ய விவேகம். ஆஸ்திகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆஸ்திகன் நாஸ்திகன் ரெண்டு இது நம்ம சொல்கிறோம். நாஸ்திகன் அப்படின்னாக்கா எவன் ஒருவன் அந்த பரமாத்மா நம்மை விட உயர்ந்த ஒரு வஸ்து உண்டுங்கிறத நம்பிக்கை இல்லாமல், அவன் கொடுத்த சாஸ்திரங்கள் உண்டு என்பதை நம்பிக்காமல், நானே என்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வருவேன், நானே என்னுடைய வியாபாரங்களை கவனித்துக் கொள்வேன், என்னை விட உயர்ந்த வஸ்து கிடையாது அப்படின்னு இந்த பரம்பொருள் பரமாத்மா கடவுள் இறைவன் அப்படிங்கிற தத்துவத்தையே நம்பாம இருக்கக்கூடியவன் நாஸ்திகன். அவனுக்கு என்ன பண்ணணும், அவன் கிட்ட போய் நீ ஸ்ரீவைகுண்டம் இருக்கு நீ வா
நீ வந்து சரணாகதி பண்ணு, நீ திருமந்திரம் சொல்லு, பிரபத்தி துவயம் சொல்லுன்னு அவன் சொல்ல மாட்டான். அவன் வந்து எதிர்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு இதில் ஈடுபாடே வராது, அவனுக்கு இது புரியவும் புரியாது. அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஆஸ்திகத்தை உண்டாக்க வேண்டும். ஆஸ்திகனாக்கி இருக்கும் தன்மையை அவனுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்? அவனுடைய வழியிலே போய் தான் அவனை கொண்டாட முடியும். நம்ம திணிக்க முடியாது. அவங்ககிட்ட போய் பாரு, இதுக்கு மேலே இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா நீ போயிட்டு வான்னு சொல்லிடுவான். அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். ஆகையாலே அவனுடைய வழியிலே போய் அவனுக்கு ஆஸ்திகத்தை உண்டாக்க வேண்டும். அது எப்படி உண்டாக்குறாங்கன்னு பார்த்தா, சாஸ்திரம் என்று ஒன்று உண்டு என்பதே அறியாமல் பொருளுக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து திரிபவர்களுக்கு எடுத்தவுடன் மோட்சத்தை குறித்து பேசினால் புரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. எல்லாம் நான் என்னுடைய செல்வத்துக்காக நான் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ள ஒருத்தங்கிட்ட போய் அதுக்காக எந்த எந்த இதுக்கு வேணா, எந்த எல்லைக்கு வேணா போவான். கொலை பண்ணுவான், கொள்ளை அடிப்பான், ஏமாத்துவான், என்ன வேணா பண்ணுவான். அவன்கிட்ட போய் அப்பா இதெல்லாம் நீ விட்டுடு, மோட்சத்துக்கு வரணும்னா அவனுக்கு அது ஏறவே ஏறாது. ஆகையால அவனை கொண்டு வருது அப்படின்னா, நாஸ்திகர்களான அவர்களை முதலில் சாஸ்திரத்தில் நம்பிக்கை கொண்ட ஆஸ்திகர்களாக ஆக்க வேண்டும். இவங்க வந்து கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை இல்லாதனால அவங்களுக்கு பயம் இல்லை, இல்லைங்களா? பயம் இல்லாதனால தானே அவங்க தன்னுடைய நன்மைக்காக கொள்ளையடிப்பது, சூறையாடுவது, கொலை செய்வது. யாரை பார்த்துக்கலாம் போப்பா, என்ன ஒன்று பெருசாக என்ன பிஜி யார் இருக்காங்கன்னு இருக்கிறவங்க கிட்ட போய் வைகுண்டம் இருக்குவா, நீ செய்கிறதெல்லாம் பாவன்னு அவன் கேட்க மாட்டான். ஆகையால முதல்ல அவனை ஆஸ்திகனாக மாற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஆஸ்திகர்களாக ஆக்க வேண்டும். எனவே அவர்கள் தொழிலில் மேன்மை அடைய வேண்டும் என்றால், நீங்கள் பகைவர்களை கொல்ல விரும்பினால் சியேனம் என்னும் அபிச்சார யாகத்தை செய்யுங்கள்னு சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, அவன் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய தொழில் பண்ணி நிறைய சம்பாதிச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு போட்டியாக இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்கு ஈக்குவலாக வரான். இப்போ இவனுக்கு என்னென்ன, இவனுக்கும் வந்து அவனுக்கு மேலே போகணும்னு இருக்கும், அவனுக்கு இவனுக்கு மேலே போகணும்னு இருக்கும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பாரு, அவன் வந்து உனக்கு பகையானவன், நீ அவனை அழிச்சிட்டா நீ இன்னும் தொழிலில் மேலே வரலான்னு சொல்லி அவன்கிட்ட வந்து இந்த சேன யாகம் அப்படின்னு ஒரு அபிச்சார யாகம். இது வந்து பொதுவாக பக்தர்கள் செய்கிறது இல்லை. இந்த மாதிரி வேலை அபிச்சார யாகம்னா தீய விளைவுகளுக்காக செய்யக்கூடிய அந்த யாகம். இதை நீ செய்வாயாக, நீ செய்தீன்னா உன்னுடைய பகையர்கள் அழிந்து விடுவார்கள், நீ மேலும் 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 செல்வத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவனை வந்து இந்த நெட்டுக்குள்ளே கொண்டாடுறான். செஞ்சு அது பண்ண வெற்றி கிடைச்சோன்னா அவன் என்ன ஆயிடுறான்? அவன் அடடே ஆமாப்பா, இந்த மாதிரி சாஸ்திரம்னு ஒன்று இருக்கே, இந்த அபிச்சார யாகம்னு ஒன்று இருக்கே அப்படின்ட்டு அவனுக்கு இந்த நாஸ்திகனாக இருக்கும் தன்மையிலேருந்து கொஞ்சம் இப்படி வருவான், பண்ணுவான், அந்த யாகத்தை பண்ணுவான். அந்த யாகத்தை பண்ணும்போது அவன் உட்காருவான், அவன் அஞ்சலி பண்ணுவான், அந்த தேவர்களுக்கு அவன் சமர்ப்பிப்பான், அது வருவான், அந்த வழியில் அவன் வந்துடுவான், இது வருவான். அதுக்கு தான் நீங்கள் பகைவர்களை வெல்ல விரும்பினால் சியேனும் என்னும் அபிச்சார யாகத்தை செய்யுங்கள். அப்படி இது எங்கே சொல்லியிருக்குன்னா, ஆபஸ்தம்ப சூத்திரம் அப்படிங்கிற இடத்துல சொல்லியிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சியனேன அபிச்சரன் யஜதே, இந்த அபிச்சார யாகத்தை செய்யுங்கள். எதுக்கு செய்யணும்? உங்கள் பகைவர்கள் அழிய வேண்டுமானால் இந்த யாகத்தை நீங்கள் சிரத்தையோடு செய்தால் பகைவர்கள் அழிந்து உங்கள் செல்வம் இன்னும் மேலே பெருகும் அப்படிங்கிற அவனுக்கு முழு நாஸ்திகனாக இருந்தவனுக்கு, சாஸ்திரம் பொய், கடவுள் பொய், தேவர்கள் பொய், யாகம் பொய்ன்னு இருந்தவனுக்கு இப்போ சரி இப்படி உட்காந்து ஒரு யாகத்தை பண்ணால் நம் பகைவர்கள் அழிந்து விடுவார்கள் அந்த நம்பிக்கை ஏற்று அடுத்து என்ன பண்ணுவான்? சரி இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் ஜாஸ்தி பணம் வரத்துக்கு என்ன பண்ணலாம், இன்னும் அதிகமாக பொருளிட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்களோ ஆர்வம் அவன் மனத்தில் வர 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 இன்னும் சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட, வேதத்தில் பூர்வ பாகத்தில் சொல்லப்பட்ட அந்த யாகங்களை அவன் செய்ய தொடங்குவான். ஆகையால் ஆஸ்திக்கம் உண்டாக்கி அப்படின்னா புரியுதுங்களா? சாஸ்திரம் என்று ஒன்று உண்டு என்பதையே அறியாமல் பொருளுக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து திரிபவர்களுக்கு எடுத்தவுடன் மோட்சத்தை குறித்து பேசினால் புரியாது. ஆகையாலே நாஸ்திகர்களான அவர்களை முதலில் சாஸ்திரத்தின் நம்பிக்கை கொண்ட ஆஸ்திகர்களாக ஆக்க வேண்டும். எனவே அவர்கள் தொழிலே மேன்மை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் பகைவர்களை கொல்ல விரும்பினால் சியேனம் என்னும் அபிச்சார யாகத்தை செய்யுங்கள் என்று எடுத்துரைத்து அவர்களை சாஸ்திரங்களில் நம்பிக்கை கொண்ட ஆஸ்திகர்களாக மாற்ற வேண்டும். ஸோ முதல் ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. இவன் ஆஸ்திகனாக ஆயிட்டான். ஆஸ்திகனாக ஆனப்புறம் என்ன பண்ணுறானாக்கா, அதை தேடி கண்டுபிடிக்கிறான். இந்த யாகம் பண்ணால் என்ன கிடைக்கும், அந்த யாகம் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் கண்டுபிடிச்சி அதெல்லாம் செய்து 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 மேலும் 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 அவன் செல்வந்தனாகிறான், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு திருப்பியும் சொல்கிறது,
இதுக்கு மேல இருக்குப்பா, இந்த உலகம் மட்டும் இல்லை, இதுக்கு மேல சொர்க்கம்னு சொல்லப்படுறது இருக்கு, இந்திரலோகம் இருக்கு, பித்ருலோகம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்குன்னு அவனுக்கு மேலும் இந்த சாஸ்திரத்துல ஈடும்படி ஆசையை தூண்டி விடுவது. அப்போ இது என்ன பண்ணணும்? விவேகம் உண்டாக்கி ஆஸ்திகனான பிறகு ஒருவனுக்கு ஸ்வர்க்கம் போன்ற இன்பங்கள் உண்டு, அங்கே இன்பத்தின் அனுபவம் உண்டு, ஸ்வர்கலோகத்தை அடைய ஜோதிஷ்டோமம் போன்ற யாகங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எடுத்து சொல்லணும் என்று அறிவுறுத்தல் வேண்டும். இதற்கான சாதனங்களை கற்பித்து உடல் வேறு ஆத்மா வேறு என்று பகுத்தறிவை உண்டாக்க வேண்டும். இப்போ அவங்ககிட்ட சொல்லணும், அப்பா நீ இந்த பூலோகத்தை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க, இதுக்கு மேல எவ்வளவோ இருக்குப்பா, இந்திரலோகம் சந்திரலோகம் ஸ்வர்கலோகம் எல்லாம் இருக்கு, அங்க கூட நீ போலாம், ஆனா அதற்கேற்ற யாகங்களை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த உடம்போட நான் எப்படி போவேன் நான் சொர்க்கத்துக்குன்னு கேட்கும்போது, அப்பா அப்படி இல்லை, நீ உன்னுடைய உடம்பு வேறடா, உன்னுடைய ஆத்மா வேற, நீ இந்த யாகத்தை எல்லாம் செஞ்சுட்டீன்னாக்கா நீ இறந்து போகும்போது உன்னுடைய ஜீவாத்மா ஆனது அந்த லோகத்துக்கு ஏற்ற உடம்பை பெற்று அங்கே செல்லும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தேகம் ஆத்மா வேறு வேறுங்கிற அறிவு ஏற்படும். ஆகையால அந்த ஜோதிஷ்டோமும் முதலானவற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வர்க காமோ ஜோதிஷ்டோமேன யஜதே, சொர்க்கத்தில் விருப்பம் உள்ளவன் இந்த ஜோதிஷ்டோமம் என்கிற யாகத்தை செய்வான். நிறைய இருக்கு அந்த மாதிரி. இது எல்லாமே எங்க இருக்கு? வேதத்துடைய பூர்வ பாகத்துல இருக்கு. இது செஞ்சா இது கிடைக்கும், இது செஞ்சா இது கிடைக்கணும். இன்னைக்கும் அதுல விதிக்கப்பட்ட முறை மாறாமல் செய்தால் இன்றைக்கும் அந்த பலன்கள் உண்டு. ஆகையால ஒரு நாஸ்திகனை ஆஸ்திகனாக்கியாச்சு. அவனுக்கு இப்படி சொர்க்கம் முதலிய லோகங்களை பற்றி சொன்னதுனால தேகம் வேறு ஆத்மா வேறு, இந்த உடல் மட்டும் இல்லப்பா, நீ இறந்துட்டா இந்த உடல் போனா உன்னோட ஜீவன் இருக்கும், அதுக்கு வேறு உடல் கிடைச்சு அது தேவதை உடலை அடைஞ்சு அங்க போகும், இதுக்கு மேற்பட்ட இன்பங்களை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி அவனை ஆஸ்திகனாக ஆக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தா அந்நிய சேஷத்துவ நிவர்த்தி உண்டாக்கி. இப்போ என்னன்னா இந்த ஸ்டேஜ்ல கூட அவன் இருக்கான், திரும்பி திரும்பி யாகம் பண்ணி சொர்க்கத்துக்கு போறது, திருப்பி வருது, சொர்க்கத்துக்கு போறது, திருப்பி வருது, இப்படியே இருந்துட்டே இருந்தா இப்போ ஆத்மாவை விரும்பக்கூடியவனாக அவனை ஆக்க வேண்டும். இப்போ சொர்க்கத்துக்கு இந்திரலோகத்துக்கு போனா கூட இந்த தேகம் இல்லையே தவிர அவனுக்கு வேறு வேறு உடல்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. ஆகையால பூலோகத்துக்கு வருவான், சொர்க்கத்துக்கு போவான், இந்திரலோகங்கள்லாம் போயிட்டு திரும்பி பூலோகத்துக்கு வரான், இப்படி பெரிய ரவுண்டா சுத்திட்டே இருப்பானே தவிர மோட்சத்தை பற்றி யோசிக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த ஆத்மாவை அனுபவிப்பதான அந்த கைவல்யத்தில் அவனுக்கு ஆசையை மூட்ட வேண்டும். கைவல்யம் பார்த்தது இல்லைங்களா? கைவல்யம் எப்படின்னாக்கா, இந்த புலனோடு மீண்டும் எனக்கு உறவு வேண்டாம், இந்த ஆத்மாவாகி எனக்கு இந்த புலன்களோடு ஆன உறவு வேண்டாம், நான் என்னையே நானே அனுபவித்துக் கொள்கிறேன், எனக்கு ஞானம் மிகுந்திருக்கு, ஆனந்தம் மிகுந்திருக்கு, நான் அதை அனுபவித்துக் கொள்கிறேன், இந்த புலன்களுக்கு கட்டுப்பட்டு மீண்டும் மீண்டும் உடல்களை அடைகிற நிலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோன்ற வரைக்கும் அவன் வந்துடுவான். அந்நிய சேஷத்துவ நிவர்த்தி உண்டாக்கி. இங்க அந்நிய சேஷத்துவம் அப்படின்னா புலன்களுக்கு ஆட்பட்டு இருத்தல். பகுத்தறிவு ஏற்பட்ட பின்பு, பகுத்தறிவுனா என்ன? இங்க என்ன? தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. பகுத்தறிவு ஏற்பட்ட பின்பு இந்த ஸ்வர்கலோக அனுபவம் நிரந்தரமற்றது, புலன்களை சார்ந்தது, இதை தவிர்த்து நிலையான ஆத்மாவை அனுபவிப்பதான கைவல்யத்தை, ஆத்மா அனுபவம் அடையலாமே என்ற ஆர்வத்தை தூண்டி அதற்கு வழிகாட்ட வேண்டும். புரியுதுங்களா? இப்போ நாஸ்திகனா இருந்தான், அவன் ஆஸ்திகன் ஆயிட்டான், அவனுக்கு சொர்க்கம் போன்ற இன்பங்களை காண்பித்தீர்கள், திருப்பியும் அதுக்கு மேல அப்பா இந்த சொர்க்கம் என்னதான் இருந்தாலும் நிலையானது இல்லை, உன்னுடைய புண்ணியம் தீர்ந்தவுடனே அவன் கீழே அனுப்பிச்சிருவான், திருப்பி இந்த பூலோகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி தேகத்தை காட்டிலும் உயர்ந்த உன்னை ஆத்மாவையே நீ அனுபவிப்பாயாக அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஆத்மா அனுபவத்திலே அந்த கைவரிலே இருக்க ஆவலை தூண்டி அதற்கான வழியை காட்டி கொடுப்பதுதான் அந்நிய சேஷத்துவ நிவர்த்தி உண்டாக்கி. இங்க அந்நிய சேஷத்துவம்னா அடிமைப்பட்டிருப்பது, அந்நிய சேஷத்துவன மற்றவற்றிற்கு அடிமைப்பட்டிருப்பது. யார் இங்க அடிமைப்பட்டிருக்காங்க? ஆத்மா அடிமைப்பட்டிருக்கு. யாருக்கு அடிமைப்பட்டிருக்கு? புலன்களுக்கு அடிமைப்பட்டிருக்கு. புலன்களுக்கு அடிமைப்பட்டிருப்பதால தான் இந்த மாதிரி பூலோகம் சொர்க்கம் சுற்றி சுற்றி வருது. ஆகையாலே இந்த அந்நிய புலன்களுக்கு அடிமைப்பட்டிருப்பதான அந்த தன்மையை நீக்கி உன்னை நீயே அனுபவிச்சுக்கோ, ஆத்மா ஞானமயமானது, அதையே நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கைவல்ய மோட்சத்தை அவனுக்கு காட்டி தந்து அதற்கான வழிமுறைகளையும் அவனுக்கு காட்ட வேண்டும்.
அதுக்கடுத்து ஸ்வஸ்வாதந்திர நிவிருத்தி உண்டாக்கி தன்னைத்தானே அனுபவிப்பதான கைவெத்தில் ருசி ஏற்பட்டவுடன் இதைவிட மிக உயர்ந்ததான பரம மோட்ச இன்பம் உண்டே, அதை அடையலாமே என்னும் ஆர்வத்தை மூட்டி அதற்கு சாதனமான பக்தியை காட்டி ஸ்வஸ்வாதந்திர நிவிருத்தி ஏற்படுத்த வேண்டும். அதாவது தனக்குத்தானே உரியவனாக இருக்கும் தன்மை நின்று நீங்குவது. இப்போ இவனுக்கு கைவல்யத்திலே ஆசை வந்துருச்சு. அடோட இது ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம இனிமேல் புலன்களுக்கு வசப்பட வேண்டியதே இல்லை, நம்முடைய ஆனந்தத்தையே நாம் அனுபவிச்சுக்கலாம், நம்முடைய ஞானத்தையே அனுபவிச்சுக்கலாம் சொல்லும்போது, அப்பா அப்படி இது வந்து ஸ்வஸ்வாதந்திரம், நீயே சுதந்திரம் கொண்டாடி உன் ஆத்மாவை அனுபவித்து கொண்டிருக்கிறார், நீயே உன்னை அனுபவிக்கிறார், இது வேண்டாம், இதை விட மிக உயர்ந்ததான பரமமோட்சம் அப்படின்னு ஒன்று உண்டு, நீ அங்கே போவதற்கு முயற்சி செய்வாயாக அப்படின்னு அவனுக்கு அதற்கான வழியை நாம் காட்டித்தர வேண்டும். அப்போ பாரதந்திரியத்தை உண்டாக்கி, இதுதான் ரொம்ப கடைசி ஸ்டெப்பு, இது வரதான் கஷ்டம். பாரதந்திரியம்னா இப்போ வந்து இந்த கைவல்யத்துக்கு போகிறது வரைக்கும் வந்து நீ கர்மஞான பக்தி யோகங்கள் செய்யணும் அவனுக்கு காட்டலாம். இப்போ இதெல்லாம் செய்கிறது வந்து உபாயங்கள், அதாவது நான் முயற்சி எடுத்து செய்கிறேன் அப்படின்னு வரக்கூட உபாயங்கள். நீ இதையும் வேண்டாம் விட்டுட்டு அவனையே பற்றுவாய் அப்படின்னு காட்டி கொடுக்கறது தான் இந்த கடைசி ஸ்டெப்பு. பாரதந்திரியத்தை உண்டாக்கி பக்தி முதலியானவை செய்வதற்கு எவ்வளவு அரிதானது என்னும் அறிவு ஏற்பட்டவுடன் தன் முயற்சி இல்லாத பிரபத்தியில் சரணாகதியில் மூட்டி ஆத்மாவுக்கு என்றும் இயல்பானதான பாரதந்திரியத்தை காட்டித்தர வேண்டும். பாரதந்திரியம் என்பது ஈஸ்வரனுக்கு அடிமைப்பட்டு அவன் காட்டிய வழியில் செல்வது. சுவாதந்திரியத்திற்கு எதிர்த்தட்டானது பாரதந்திரியம். சுவாதந்திரியம்னா தனக்குத்தானே நானே என்னுடைய காரியங்களை செய்வேன் என்று இருப்பது சுவாதந்திரியம், அது பாரதந்திரியம். எம்பெருமானுக்கே ஆட்பட்டு அவனே என்னை வழி நடத்தி செல்பவன் என்று இருக்க வேண்டும். அப்படியா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் இப்போது இத்தனை ஸ்டெப்ஸு தாண்டறதுக்கு அந்த ஜீவனுக்கு எத்தனை பிறவுகள் வேண்டியிருக்கும் இல்லையா? இது படிப்படியாக ஏற்படக்கூடியது, அவனுடைய ஞானத்தின் விரிவை பொறுத்து படிப்படியாக ஏற்படக்கூடியது. அதனால தான் ஃபஸ்ட்டு நாஸ்திகனாக இருக்கணும், ஆஸ்திகனாக்கி அதற்கு பின்னால் அந்நியசேஷ நிவர்த்தி, புலன்களுக்கு வசப்பட்டிருக்காதே, ஆத்மாதான் நீ தான் ஆத்மான்னு சொல்லி அந்த தேக ஆத்ம வித்தியாசத்தை காட்டி ஆத்மாவை அனுபவிக்கிறதா கைவல்யத்தை காட்டி அதற்கப்புறம் இதற்கும் மேலே பரமமோட்சம் உண்டுன்னு சொல்லி அவனை உபாயங்களிலே மூட்டி, உபாயங்களும் உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்றதல்ல, இதற்கும் மேலே சரணாகதி பண்ணி எம்பெருமானையே பற்றி அந்த பாரதந்திரியத்தில் நிலையாக இருப்பாயாக அப்படின்னு இத்தனை வழிகளையும் இத்தனை படிகளையும் காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் வந்து இந்த ரெண்டையும் வைத்திருக்கான். அதாவது பந்தத்தையும் மோட்சத்தையும். அதாவது இங்கே வந்து வேதத்தின் முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த யாக யஜ்ஞங்களை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் சாஸ்திரங்கள் காட்டக்கூடிய அந்த மோட்சத்தையும் ரெண்டையுமே எம்பெருமான் கொடுத்திருக்கான். அந்த எவல்யூஷன்னு சொல்லலாம், அந்த ஜீவாத்மாவுடைய ஞானம் இட் ஷுட் இவால்வ், அது மேலும் மேலும் வந்து புரிஞ்சுக்கணும். அது ஒன்று இந்த ஒரு ஸ்டெப்பையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது மெதுவாக வந்து எம்பெருமான் அதை பல பிறவைகளிலே ஈடுபடுத்தி கொண்டு போகிறான் அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டது. இந்த அடுத்தடுத்த கட்டங்களான முறைகளால் சம்சாரத்தில் கட்டுண்ட ஆத்மா கரையேறுகிறான். இப்படி தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் அந்த பரமாத்மா கரையேற்றுகிறான். ஒன்றொன்றையும் நம்ம மட்டும் இல்லை, செடியாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவனும் அவனுடைய சொத்து. அதை கவனித்து அவன் இப்படி தான் கரையேற்றுகிறான். இவ்வாறாக 11ஆம் சூத்திரத்தில் துவங்கி இந்த சூத்திரம் முடிய காட்டப்பட்ட விஷயங்கள் என்னென்னு ஒரு சம்மரைஸ். என்னென்னா, பிறவிக்கு காரணமான பிரகிருதி சம்பந்தமும் மோட்சத்திற்கு காரணமான நாராயண சம்பந்தமும் ஆன்மாவுக்கு செய்யும் தீமைகள் நன்மைகள் விவரிக்கப்பட்டன, கிட்டமும் வேட்டு வேளானும் போல. அதுக்கப்புறம் பிரகிருதி சம்பந்தம் ஏதாவது காலத்தில் அழிந்துவிடும், அழியாதது நாராயண சம்பந்தமே, இதுவே அவன் கலைகளை தருவதற்கு காரணம் என்பது காட்டப்பட்டது. அதுக்கு தாயை போன்ற திருவுள்ளம் படைத்த எம்பெருமான் மக்கள் ருசிக்கு தக்கவாறு அனுபவிக்க பிறவியில் கட்டுப்படுத்தக்கூடிய சாஸ்திரம் தந்தான் என்பது விளக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவ்வாறு பிறவியில் கட்டுப்படுத்தும் சாஸ்திரங்களை தந்தும் கூட ஜீவர்கள் உயர்வு பெற்று கரை ஏறுவதற்கான ஏற்பட்ட வழி என்பது காட்டித்தரப்பட்டது. அதே தான் ஒரு படிப்படியாக வந்து ஏன் இப்படி செய்கிறான்னு பார்க்கும்போது பந்தத்தில் ஈடுபடுத்தி பிறபதிலிருந்து விடுவிடுத்து தன்னிடம் அழைத்து கொள்ள அந்த ஜீவர்களின் அந்த ஞான விகாசத்திற்கு ஏற்ப பல படிகளை அமைத்து படிப்படியாக அவன் கொண்டு செல்கிறான் என்பது இந்த சூத்திரத்தில் விளக்கப்பட்டது. இந்த 16ஆவது சூத்திரம் இது கொஞ்சம் ரொம்பவே பெருசு.
இது முதல் சூத்திர கலைகளை நீர்மையினால் தந்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கலைகளை நீர்மையினால் தந்தான். அந்த கலைகள் என்ன, அது எப்படிப்பட்டது, அதை எப்படி கற்றுக்கணும், என்ன செய்யணுங்கிறத இந்த சூத்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் சூத்திரத்தில் கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான். அவனுடைய அந்த பண்பு, அந்த தலைவனாக இருக்கக்கூடிய பண்பு, அவனுடைய கருணை, அவனுடைய சுவாதந்திரம், இவற்றினால் அந்த கலைகளை நீர்மையினால் தந்தான் அப்படின்னு பார்த்தோம். அந்த கலைகள் என்ன, அங்கே கலைகளை மட்டும் பார்த்தோம். இங்கே அது என்ன அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தில் விரிவாக சொல்கிறாங்க. இதில் கலைகள் என்பவை எவை எவை என்றும் அவற்றை கற்பதற்கான தகுதிகளும் அது கற்பதற்கு அரிது என்பதும் இதனால் பக்தியுடையோர் எளிதாக கற்பதற்காக எம்பெருமான் திருமந்திரம் வெளியிட்டருளினான் என்பது 16ஆம் சூத்திரத்தில் விவரிக்கப்படுகிறது. இப்போ இதுக்கு மேலே தான் வராங்க, இந்த இதுக்கு சம்பிரதாயத்துக்குள்ளே வராங்க. அதாவது திருமந்திரம் அப்படிங்கிறது நம்ம அதாவது இந்த சம்சார நிவர்த்தகமான திருமந்திரம். இந்த பிறப்பு இறப்பு சுழலிலே இங்கே சுற்றுறது மேலே சுற்றுறது எல்லாத்துக்குமே இது சம்சாரம். இது நிவர்த்தகமான, இதிலிருந்து விடுவிக்கக்கூடியது எதுன்னா திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை எம்பெருமான் எதற்காக கொடுத்தான் அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சதுர்விதமான தேக வர்ண ஆசிரம அதிகார பல மோக்ஷ சாதன கதி யுக தர்ம வியூக ரூப கிரியாதிகளை அறிவிக்கின்ற பாட்டு பரப்புக்கு பெரிய தீவினில் 9ஆம் கூறும் மானிட பிறவியும் ஆக்கை நிலையும் ஈரிரண்டில் ஒன்றும் இளமையும் இசையும் உண்டாக புகுவரேலும் என்றதற்குள்ளே விக்னமர நின்றவான் இல்லா பிரமாதியை கொண்டு அறக்கற்கை அருது என்றிரே வேதச்சார உபனிஷத் சாரதர அனுவாக சாரதம காயத்ரியில் முதல் ஓதுகின்ற பொருள் முடிவான சுருக்கை தெய்வ வண்டாய் அன்னமாய் அமுதம் கொண்டவன் சாகைகளிலும் ஓதம் போல் கிளர் நாள் வேத கடலிலும் தேனும் பாலும் அமுதுமாக எடுத்து பெருவிசும்பு அருளும் பேரருளாலே சிங்காமை விரித்தது. சிங்காமை விரித்ததுன்னு கடை விரித்து வைக்கிறான், திருமந்திரத்தை விற்கிறான் பெருமாள். அதை ஏன் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய சூத்திரம் ஒன்று இருக்குது. இதை நம்ம பகுதியாக பிரித்து பார்த்தா இப்படியே பார்த்தா ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். அதை பகுதியாக பிரித்து பார்த்தாக்கா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இதோடைய ஆழ்ந்த கருத்து என்ன, எதுக்காக எம்பெருமான் இந்த திருமந்திரத்தை கொடுத்தான் அப்படிங்கிறது தான். சம்சார நிவர்த்தகமான திருமந்திரத்தை எதற்காக எம்பெருமான் கொடுத்தான் அப்படிங்கிறது விளக்கக்கூடிய சூத்திரம் இது. இதை இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். சதுர்விதமான தேக வர்ண ஆசிரம அதிகார பல மோக்ஷ சாதன கதியுக தர்ம வியூக ரூப கிரியாதிகளை அறிவிக்கிற பாட்டு பரப்பு, அதுதான் ஃபர்ஸ்ட் போர்ஷன், இந்த சூத்திரத்தோட ஃபர்ஸ்ட் போர்ஷன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, கலைகள் என்பவற்றில் சொல்லப்படும் பொருள்கள் இவை இவை என்று விளக்கும் சொற்றொடர். கலைகள்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. அந்த கலைகள் என்னென்னு தெரிய வேண்டாமா? கலைகள்லாம் என்ன, அந்த 64 கலைகள் சொல்றாங்களே அதுவா அப்படிங்கிற சந்தேகம் வரும். அதல்ல, கலைகள் இதில் சொல்லப்பட்டது என்ன அப்படிங்கிறது சொல்றது. இந்த சதுர்விதமான அப்படின்னு தொடங்கி பாட்டு பரப்பு அங்கிற வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கலைகள் என்பவற்றில் சொல்லப்படும் பொருள்கள் இவை இவை அப்படின்னு விளக்குறாங்க. அடுத்தது, பெரிய தீவினில் 9ஆம் கூறும் மானிட பிறவியும் ஆக்கை நிலையும் ஈரிரண்டில் ஒன்றும் இளமையும் இசைவும் உண்டாக புகுவரேலும். இந்த கலைகளை கற்பதற்கு வேண்டிய தகுதிகள் விவரிக்கப்படுகிறது. முதல் போர்ஷன் என்ன சொன்னாங்க, கலைகள் என்னன்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவது அந்த சொற்றொடர்ல இந்த கலைகளை கற்பதற்கு என்ன தகுதி, கலைகள் இருக்கு இல்லையா, அதை கற்றுக்கொள்வதற்கு தகுதி என்ன அப்படிங்கிறத இந்த 2வது சொற்றொடர்ல சொல்றாங்க. மூணாவது, விக்னமர நின்றவான் இல்லா பிரமாதியை கொண்டு அறக்கற்கை அரிது என்றிரே. அப்படின்னா தகுதிகள் இருந்தாலும் கற்க முயன்றாலும் வரம்பிற்கு உட்பட்ட வாழ்நாள் பிணி சிற்றறிவு ஆகியவற்றால் கற்று தேர இயலாமை ஏற்படுவது விவரிக்கப்படுகிறது. ஸோ முதல்ல கலைகள்லாம் என்னன்னு சொன்னாங்க, கலைகள் கற்க தகுதி என்னன்னு சொன்னாங்க. தகுதி இருந்தாலும் இதை கற்றுக்கிறது என்னெல்லாம் கஷ்டம் இருக்குங்கிறத 3வது காலம்ல சொல்றாங்க. 4வது, வேதசார உபனிஷத் சாரதர அனுவாக சாரதம காயத்ரி முதல் ஓதுகிற பொருள் முடிவான சுருக்கை
தெய்வ வண்டாய் அன்னமாய் அமுதம் கொண்டவன் சாகையிலும் போதம் போல் கிளர் நாள் வேத கடலிலும் தேனும் பாலும் அமுதமாக எடுத்து பெருவிசும்பும் அரும் பேரருளாலே சிங்காமை விரித்தது. பெருவிசும்பு வைகுண்டம் கொடுக்கணும்னு ஆசை அவனுக்கு, இந்த ஜீவர்களுக்கு வைகுண்டம் கொடுக்கணுங்கிற அந்த ஆசையால திருமந்திரத்தை சிங்காமை விரித்து கடை விரித்து விற்கிறான். ஏன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குதுல்ல அப்படின்னு தெரிஞ்சு. அதுக்கு இவ்வாறு கற்பது கடினமானதால் பக்தியுடன் எல்லோரும் அதிகாரிகள் ஆகும்படி எளிதான திருமந்திரத்தை எம்பெருமான் வெளியிட்டது அருளி செய்யப்படுகிறது. திருமந்திரத்தை ஏன் வெளியிட்டான் அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்தோட மைய கருத்து. ஸோ இதில் கலைகள் அப்படின்னு சொல்றது என்ன சொல்லிட்டாங்க, அதற்கான தகுதி, அதை கற்பதில் உள்ள கஷ்டம், அதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டமானதை ஏன் கற்றுக்கணும், இவங்க என்னை சேர வேண்டுமே. பெருவிசும்பு அருளும் பேரருள், பெருவிசும்பினா வைகுண்டம், மோட்சம், பரம மோட்சம், அதை அருளும் பேரருளாலே, அந்த எல்லை காணா அந்த அருளாலே அவன் சிங்காமை விரித்தது, இந்த திருமந்திரத்தை நமக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இதில் ஒரு ஒரு பகுதியாக எடுத்துட்டு அதை மேலும் மேலும் நம்ம பிரித்து பார்க்கணும். ஸோ முதல் என்னென்ன, சதுர்விதமான தேக வர்ண ஆசிரம அதிகார பல மோட்ச சாதன கதி யுக தர்ம வியூக ரூப. இதில் சதுர்விதமான தேகங்கள், வர்ணங்கள், ஆசிரமம், அதிகாரிகள், பலம், மோட்ச சாதனங்கள், கதி, யுக தர்மம், வியூகம், ரூபம், கிரியாதிகள், கிரியை ஆதிகள் முதலானவை இவ்வளவும் இருக்கு. இதை ஒன்னொன்னா நம்ம பார்க்கணும். இப்போ சதுர்விதமான தேகவர்ண ஆசிரம அதிகார பலமோட்ச சாதன கதியுக தர்ம வியூக ரூப கிரியாதிகளை அறிவிக்கிற பாட்டுப்பரப்பு. இது இது ஈஸி, அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதுதான். சதுர்விதம்னா 4 வகைப்பட்ட, எல்லாம் 4 இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த காலம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சதுர்விதமான தேகம், 4 விதமான உடம்பு இருக்கு இல்லையா, ஜீவாத்மாக்கு 4 விதமான அணு அளவான ஜீவாத்மாக்கு 4 வகையான உடம்பு கிடைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். தேவர், மனுஷர், திரியக்குன்னா விலங்குகள், தாவரம், செடி கொடிகள், இந்த 4 உடம்பு தான் கிடைக்கும். மாறி 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 இதே தான் கிடைக்கும். மனுஷராக இருந்து தேவராகலாம், தேவராக இருந்து செடி ஆகலாம், கொடி ஆகலாம், விலங்காகலாம். இந்த விலங்குன்னா அதில் இருக்க அந்த கோடானு கோடி விதப்பட்ட விலங்குகள், செடினாலும் அப்படிதான், அதே மாதிரி தான். ஆகிய சதுர்வித தேகம்னாக்க தேவர், மனுஷர், திரியக்கு மற்றும் தாவரம். அடுத்தது சதுர்விதமான வர்ணம், வர்ணம் இருக்கு இல்லைங்களா, அந்தணன், பிராமணர்கள், அரசன், க்ஷத்திரியர், வணிகன், வைசியர், வேளாளன், சூத்திரன், 4 விதமான வர்ணங்கள். இது ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சதுர்விதமான ஆசிரமம், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அந்த ஆசிரமம் சொல்றோம் இல்லை, ஆசிரமம் பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சாரின்னா யாரு, சின்ன வயசு படிக்கிறாங்க இல்லையா, படிச்சு வேலைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆனப்புறம் கிரகஸ்தன், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பார்கள். அதுக்கு அடுத்தது வானப்பிரஸ்தம், வயோதிகத்துல இந்த குடும்பத்திலேருந்து ஒதுங்கி, அந்த காலத்துலலாம் காட்டுக்கு போயிடுவாங்க, இப்போ காட்டுக்கு நம்ம போக முடியாது. ஆகையால இந்த இல்லறத்து சூழ்நிலையிலிருந்து விலகி, மனதளவிலே விலகி நாம் இருப்பது தான் வானப்பிரஸ்தம். சந்நியாசம், சந்நியாசம் ஆண்களுக்கு மட்டுமே உரியது. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தன்னுடைய மனைவி கூட குழந்தைங்க கிட்ட விட்டுட்டு அவங்க காவி அணிந்து கொண்டு சென்று விடுவார்கள், சந்நியாசம். இதுதான் சதுர்விதமான ஆசிரமம். அப்புறம் சதுர்விதமான அதிகாரம், அதிகாரம்னா அதாவது அவனுடைய நிலைன்னு வச்சுக்கலாம், எதுக்காக நம்ம பகவான் கிட்ட போய் ஒன்று கேட்போம் அப்படிங்கிற அந்த அதிகாரம். என்னன்னா ஆர்த்தன், ஆர்த்தன் அப்படிங்கிறவன் யாருன்னா இழந்த செல்வத்தை பெற விரும்புபவன். ஒருத்தங்கிட்ட அந்த சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் பெருமாள் கிட்ட போய் எனக்கு திருப்பும் அது வேணும் அப்படின்னு கேட்கறது ஆர்த்தன். அர்த்தன்னா புதிய செல்வத்தை விரும்புபவர், இன்னும் எனக்கு பணம் காசு வேணும் அப்படின்னு கேட்குறவன். ஆர்த்தன்ல கஷ்டத்திலேருந்து விடுபடவனும் வச்சுக்கலாம், ஒரு துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்று ஆசைப்படுபவன் ஆர்த்தன் தான். அப்புறம் கேவலன், கேவலன் தான் இந்த கைவல்ய மோட்சத்தை விரும்பக்கூடியவன் கேவலன், ஆத்ம அனுபவ சுகத்தை விரும்புபவன். அடுத்தது பகவத் பிராப்தி காமன், பகவானை அடைய விரும்புபவன். இவங்க தான் 4 விதமான அதிகாரிகள். பகவானை என்னென்ன கேட்கணுங்கிற அந்த ஆசை உடையவர்கள், அந்தந்த ஆசை என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சதுர்விதமான பலன், 4 விதமான பலன் என்னன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. இது நம்ம பொதுவாக எப்பவுமே சொல்றதுதான், அறத்துக்கு ஆசைப்படுவோம், பொருள், இன்பம், வீடு, இதுதான் 4 விதமான பலன்கள். எம்பெருமானை வேண்டி நாம் பெறுவது இந்த 4 விதமான பலன்கள். அப்புறம் 4 விதமான மோட்சம்,
இந்த வீடு பேரில் 4 விதம் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா சாலோக்கியம் அப்படின்னாக்கா இறைவனோடு ஒரே உலகத்துல இருப்பது. சாலோக்கியம், ஒரே லோகத்தில் எம்பெருமானை போல ஒரே லோகத்துல இருப்பது சாலோக்கியம். சாமீபியம், இறைவன் அருகில் இருப்பது. சமீபத்துலன்னு சொல்றோம் இல்லையா, சாமீபியம்னா இறைவன் அருகிலே இருப்பது. அப்புறம் சாரூபியம், இறைவனுடைய உருவத்தை அடைதல். இது சொன்ன இல்லையா, மேலான ஒற்றுமை அடைகிறான்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவனை போலவே சத்துர்புஜங்களோடும் சங்கு சக்கரங்களோடும் இருப்பான் இந்த முக்தாத்மா. ஆகிய சாரூபியம் இறைவனுடைய உருவத்தை அடையல். சாயுஜ்யம் இறைவனுடைய அனுபவத்தை தருதல். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியர்களும் முக்தர்களும் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு சாமகானம் பாடிக்கொண்டே இருப்பார்கள் பார்த்தோம் இல்லையா, அதே தான். அங்கிருந்து அந்த இறைவனை இடைவிடாமல் அவர்கள் பல்லாண்டு பாடிக்கொண்டு இருப்பார்கள். அதுதான் சாயுஜ்யம். சாலோக்கியம், சாமீபியம், சாரோபியம், சாயுஜ்யம். இதனால 4 விதமான மோட்சம். அப்புறம் சதுர்விதமான சாதனம். இப்போ நம்ம அர்த்த பஞ்சகத்தில் பார்த்தோம் இல்லையா, பலனை அடைவதற்கான வழி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் என்னெல்லாம் பார்த்தோம்? கர்மயோகம், ஞானம், பக்தி, பிரபத்தி. இந்த 4 தான் சதுர்விதமான சாதனம். சாதனம்னா அடைவதற்கான வழி. என்ன பண்ணி இதை அடைவோம் அப்படின்னா சாதனத்திற்கான வழி கர்மம், ஞானம், பக்தி மற்றும் பிரபத்தி. அடுத்தது சதுர்விதமான கதி. இதுதான் ஒரு ஜீவன் ஒரு உடலிலேருந்து வெளியில வந்தப்புறம் எந்த வழியிலே செல்வான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எப்படி போவான், இப்படி போவானா, அப்படி போவானா அப்படிங்கிறது இது நமக்கு உபனிஷத்துக்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. 4 விதமான கதி. பஞ்சாக்னி வித்தையில் விளக்கப்பட்ட 4 வழி. பஞ்சாக்னி வித்தை அப்படிங்கிறது அது ஒரு வித்தை. நம்ம அது கூட எம்பெருமானை அடையக்கூடிய ஒரு வித்தையில் ஒன்றுதான் இந்த பஞ்சாக்னி வித்தை. அதில் 4 விதமான கதி. கதினா வழி, ரூட், மார்க்கம். என்னெல்லனா ஒன்று கர்ப்பகதி, கருவிலே செல்லுதல். அப்படின்னாக்கா இப்போ புண்ணிய பாவங்களை கலந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புண்ணியமும் இருக்கு பாவமும் இருக்குன்னா மீண்டும் மீண்டும் இந்த 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 யோனியிலேருந்து இந்த கர்ப்பத்திலேருந்து இன்னொரு கர்ப்பம். ஒரு தாயோட வயிற்றில் பிறந்து தன்னை புண்ணிய பாவங்களுக்கு ஏற்பக்க வளர்ந்து செஞ்சு செஞ்சு இறந்து இன்னொரு தாயினோட கர்ப்பத்துக்கு செல்லுது. கர்ப்பத்திலிருந்து கர்ப்பத்திற்கு, கர்ப்பத்திலிருந்து கர்ப்பத்துக்கு இப்படியே சுழந்துட்டே இருக்கிறது கர்ப்பகதின்னு பேர். கருவிலே செல்லுதல் போயிட்டே இருப்பாங்க. புண்ணிய பாவங்களை ஓரளவுக்கு ஒரு இதுவாக செஞ்சுருக்காங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் யாமிய கதி, யமலோகம் செல்லுதல். இங்கே யாரெல்லாம் போவாங்கன்னா தர்மத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் செஞ்சு, எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யாதவங்க யமலோகத்துக்கு போவாங்க. அதோட பேர் என்னது? யாமிய கதி. யமப்படர்கள் உனக்கு மரணம் ஏற்பட்டோன்னு உன்னை ஜீவாத்மாவுக்கு யாதனா சரீரம் அப்படிங்கிற ஒரு உடம்பு கொடுத்து இழுத்துட்டு யமலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்தது தூமாதிகதி, ஸ்வர்க்கம் முதலிய உலகங்களுக்கு செல்லுதல். இப்போ பார்த்தா இல்லையா, ஜோதிஷ்டோமம் பண்ணால் ஸ்வர்க்கத்துக்கு போகலான்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதாவது புண்ணியம் மிகுதியாக இருக்கவங்களுக்கு அதுக்கும் மேலே அவங்க அந்த மேலே இருக்க உலகங்களுக்கு போகணுங்கிறதுக்காக தனியாக சிறப்பாக பல யாகங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கும் அந்த ஆத்மாக்கள் இந்த மனித உடம்பை விட்ட உடனே அந்த தேவர்களுக்கான உடலை அடைந்து அந்த தூமாதிகதி வழியாக அவர்கள் ஸ்வர்க்க லோகங்களுக்கு சென்று விடுகிறார்கள். அதுக்கு அடுத்தது அர்ச்சனாதிகதி. இதுதான் சரமகதி, கடைசியான வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முதல் 3 கதியில் போனால் திருப்பி வருவோம். நீங்கள் கர்ப்பகதியில் போங்க, நீங்கள் யாமிய கதியில் போங்க, நீங்கள் தூமாதி கதியில் போங்க, திருப்பியும் இந்த பூலோகத்துக்கு மனித உடல் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் பகவானே பணிந்து இந்த 4 சதுர்வித இது சொன்னோம் இல்லையா, சாதனை செய்தும் போகலாம், சரணாகதி எம்பெருமானையே உபயமாக பற்றியும் போகலாம். அப்போ அவனுக்கு தான் அவனுக்கு வேற எதுவுமே வேண்டாம். அவனுக்கு இந்த பலன் எல்லாம் வேண்டாம். ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்ஞாசுல வேண்டாம். அவனுக்கு பரமோட்சம் மட்டும் தான் வேணும். அந்த மோட்சத்தை இந்த உடலை நான் விட்ட பிறகு எனக்கு இன்னொரு உடல் வேண்டாம், நான் உன்னையே அடைய வேண்டும் இருக்கிற அவன் முமுக்ஷுன்னு அவனுக்கு பேரும் சொன்ன இல்லையா. அந்த முமுக்ஷு, அந்த மோட்ச ஆனவன் இந்த உடலை விட்ட உடனே இந்த அர்ச்சிராதி வழியாக செல்கிறான். அர்ச்சிராதி அப்படின்னா அர்ச்சிஸ் அப்படின்னா வெளிச்சம், வெளிச்சம் துவக்கமாக செல்லக்கூடிய பாதை. ஒளி வெள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த பாதையிலே அவன் சென்று எம்பெருமான் இருக்கும் ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்து விடுகிறான். அவன் திரும்பி வருவது இல்லை. ஆகையால் அது சரமகதி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் அதுக்கு போனால் திரும்பி வரமாட்டான். இந்த எந்த பாதையில் போனாலும் அவன் திரும்பி வருவான். ஆகையால் சதுர்வித வழி என்னென்ன? கர்ப்பகதி, யாமியகதி, தூமாதிகதி மற்றும் அர்ச்சிராதிகதி, மோட்ச உலகிற்கு செல்லும் கதி ஆச்சுங்களா. அப்புறம் சதுர்விதமான யுகங்கள்.
கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்புறம் அந்தந்த யுகத்துக்கு என்ன தர்மம், யுக தர்மம் மாறுபடும்னு இருக்கு சாஸ்திரத்தில். அதுதான் நிஜம். அப்போ கிருதயுகத்தில் தியானத்தில் தான் அவர்கள் பரமாத்மாவை கண்டார்கள். திரேதா யுகத்திலே யாகம் செய்து 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 அவர்கள் பகவானை பார்த்தார்கள். துவாபர யுகத்தில் அர்ச்சனை செய்தார்கள். கலியுகத்திலே துதித்தல், நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்துக்கு ஏற்றது. எம்பெருமானுடைய திருநாமங்களை விடாமல் உச்சரிப்பது தான் கலியுகத்தில் நடக்கக்கூடியது. ஏன்னா இந்த மற்ற கிருதயுகத்திலோ திரேதாயுகத்திலோ துவாபர யுகத்திலோ செய்தது கலியுகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்கள் செய்வதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. நம்ம தியானம் பண்ண முடியுமா, யாகங்கள் நடத்த முடியுமா, விடாமல் அர்ச்சனை பண்ண முடியும், இதெல்லாம் கஷ்டம். அப்பப்போ செய்யலாம். ஆனால் இடைவிடாமல் செய்யக்கூடியது அவனுடைய நாம சங்கீர்த்தனம், அவனை துதித்தல் அப்படின்னு காட்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சதுர்விதமான வியூகம், நம்ம எம்பெருமானுடைய 5 நிலைகளில் பார்த்தோம் இல்லையா, பரமபதம், பார்க்கடல், அதாவது வியூக நிலைன்னு பார்த்தோம். அந்த வியூகத்தில் 4 விதங்கள் உண்டு. என்னென்ன? வாசுதேவர், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன். அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த லோகத்தை விரிவுபடுத்தவும் அதோடைய யோகக்ஷேமத்திற்காகவும் தன்னை 4ஆக விரிவுபடுத்திக் கொள்கிறான். அந்த 4 திருவுருவங்களுடைய பெயர் தான் என்னன்னா வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன் மற்றும் அனிருத்தன் அப்படிங்கிறது. அப்புறம் சதுர்விதமான ரூபம். இந்த எம்பெருமானுக்கு இவன் ஒரு யுகத்தில் ஒரு நிற வண்ணத்தோடு ஒரு வண்ண திருமேனியோடு இருப்பான். அதெல்லாம் என்னென்னா கிருத்தயுகத்தில் வெள்ளை வெள்ளையே இருப்பானான், திரேதா யுகத்தில் பசுமையாக இருப்பானான், துவாபரத்தில் ஷாமல நிறம், கலியுகத்தில் நீலம். இதுதான் அவனுடைய நிறம். அப்புறம் சதுர்விதமான தொழில்கள். என்னென்ன தொழில்? எந்த எம்பெருமான் செய்யக்கூடிய தொழில்? படைத்தல், அழித்தல், அழித்தல், மோட்சத்தை அருளல். இந்த 4 தான் அவனுடைய தொழில். படைத்தல், அழித்தல், காப்பாற்றுறது, அழித்தல், சம்ஹாரம் பண்ணுறது, மோட்சத்தை இதெல்லாத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தை தருவது. இந்த 4 தான் அவனுடைய தொழில்கள். இப்போ இந்த சூத்திரத்தில் இந்த முதல் லைன் எடுத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது அப்படின்னாக்கா, சதுர்விதமான தேக வர்ண ஆசிரம அதிகார பல மோட்ச சாதன கதி யுக தர்ம வியூக ரூப கிரியாதிகளை வருதில்ல, ஆதி கிரியாதிகளை, அதாவது கிரியை போன்ற, கிரியை தொடக்கமான, கிரியாதின கிரியை தொடக்கமான அப்படின்னு ஒன்று வருது இல்லையா, அந்த ஆதிங்கிறதுக்கும் இங்கே அர்த்தம் கூட. கிரியாதிகளைனா கிரியா முதலான அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஆதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தனியாக கொடுக்குறாங்க. ஆதி என்னால் என்னும் சொல்லால் குறிப்பிடப்பட்ட மேலும் 4 பொருட்கள் என்னென்ன? வாசுதேவ மூர்த்தியிலிருந்து தோன்றிய கேசவ நாராயண மாதவர்கள், சங்கர்ஷ்ண மூர்த்தியிலிருந்து தோன்றிய கோவிந்த விஷ்ணு மதுசூதனர்கள், பிரத்யும்ன மூர்த்தியிலிருந்து தோன்றிய திருவிக்ரம வாமன ஸ்ரீதரர்கள், அனிருத்த மூர்த்தியிலிருந்து தோன்றிய இருடிகேச பத்மநாப தாமோதரர்கள். இவ்யூக மூர்த்திகள் தங்கியிருக்கும் இடங்கள் ஆமோதம், பிரமோதம், சம்மோதம், வைகுண்டம். ஆச்சுங்களா? இதெல்லாம் தான். இது என்ன சொல்றது, பிரான்ச்சஸ்ன்னு சொல்லலாம். 4ஆக பிரிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அதுலேருந்து பல உருவங்களை எடுத்து இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கவும் காப்பதற்கும் அழிப்பதற்குமாக அவன் எடுத்துக்கொள்ளும் பல ரூபங்கள். இதுதான் இந்த முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த பகுதி, முதல் பகுதி பார்த்துட்டோம். இது ஆக 4 விதமான அர்த்த விசேஷங்களை சொல்லும் பாட்டும் முறையும். இந்த பாட்டும் முறையுங்கிற வேர்டு இதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா நான்முகன் திருவந்தாதி 76. நான்முகன் திருவந்தாதி எழுதினவர் திருமிழிசை ஆழ்வார். அதுலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த பாட்டும் பரப்பும் அப்படிங்கிற அந்த சொற்றொடர் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. என்னும் பாசுரத்தில் சொல்லப்படும் சாஸ்திரங்களே கலைகள் எனப்படுகின்றன. இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் கலைகள். இந்த கலைகளை நீர்மையனால் அருள் செய்தான்ட்டு இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா. இத்தனை விஷயங்களை பற்றியும் இருக்கக்கூடிய அவைதான் சாஸ்திரங்கள். அதை தான் கலைகள். அதை அவன் நீர்மையாலே நமக்கு தந்தான். இனி அடுத்து இவற்றை கற்பதற்கு இருக்க வேண்டிய தகுதிகள் எடுத்து காட்டப்பட்டன.
இப்போ நம்ம முதல் டிவிஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கலைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு இதை கற்பதற்கு என்ன தகுதி வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த சொற்றொடரோடைய பர்பஸாக இருந்தது. இப்போ அதை இங்கே பார்க்கலாம். அதுக்கு பெரிய தீவனில் 9ஆம் கூறும் மானிட பிறவியும் ஆக்கை நிலையும் ஈரிரண்டில் ஒன்றும் இளமையும் இசைவும் உண்டாக புகுவரேலும், இதெல்லாம் இருந்தால் தான் கற்க முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். முதல் தகுதி பெரிய தீவினில் 9ஆம் கூறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாவலம் பெரிய தீவு அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழி 3:5, 3:6 சொல்லுறேன் என்று கொண்டாடப்படும் பாரத கண்டத்தில் பிறவி கிடைக்க வேண்டும். இது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிறக்கணும். நம்ம இந்த பாரத கண்டத்தில் பிறந்தாதான் முதல் தகுதியே நமக்கு கிடைக்கும். இங்கே பிறக்கணும். ஃபஸ்ட்டு பாரத கண்டத்தில் பிறந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். பாரத கண்டத்தில் பிறக்க வேண்டும். பரத கண்டம் இப்படி சிறப்பை பெற்றதற்கு என்ன காரணம்? ஏன் அமெரிக்காவில் பிறந்தா முடியாதா, ரஷ்யாவில் பிறந்தா முடியாதா, இன்னொரு இடத்துல பிறந்தா முடியாதான்னா, இவ்வுலக இன்பத்தையும் மோட்சத்தையும் பெற சாதனங்கள் மேற்கொள்ள தக்க இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தான் அதை எங்கே நிறுத்தி பார்க்கலாம். பின்னால் வரும். இது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். அதை பிரமாண சர்ச்சை. அது விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, காயந்து தேவாக கில கீத கானி தன்யாஸ்துயே பாரத பூமி பாகே ஸ்வர்க அபவர்க்க ஆஸ்தவ மார்க பூதே பவந்தி பூயக புருஷா சுரத்வாத் என்பது விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பரதகண்டத்தில் பிறந்தாதான் நீ இதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது ஒரு பிரமாணம். விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காங்க. நானும் மற்றவங்கள சொல்லலை. விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வுலக இன்பத்தையும் மோட்சத்தினையும் பெற சாதனங்கள் மேற்கொள்ள தக்க இடம் இந்த பரத கண்டம். ஆகையால் தான் இங்கே பிறக்கணும். ஸோ இங்கே இந்த இந்தியாவில் இந்த பரத கண்டத்தில் பரத கண்டம்னு இந்தியா மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அது அங்கே பிறக்கணும். அங்கே பிறந்தாதான் முதல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிது. 9 வகையான கண்டங்களில் மற்றவைகளைப் போல் அல்லாமல் ஸ்வர்கலோகத்தையும் மோட்சத்தையும் அடைய சாதனங்கள் மேற்கொள்ள தக்க இடம். 9 கண்டங்கள் அப்படிங்கிறாங்க. 9 வகையான கண்டங்கள். அது என்னன்னு கொடுக்கல. அதை மற்றவற்றை போல் அல்லாமல் ஸ்வர்கலோகத்தையும் மோட்சத்தையும் அடைய சாதனங்கள் மேற்கொள்ள தக்க இடம் இதுதான் இந்த பரத கண்டம் தான். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பெரிய தீவினில் 9ஆம் கூறும் அந்த 9 கண்டங்கள் உள்ள இதில் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 வகையான கண்டங்களில் மற்றவற்றை போல் அல்லாமல் ஸ்வர்கலோகத்தையும் மோட்சத்தையும் அடைய சாதனங்கள் மேற்கொள்ள தக்க இடம் இதுன்னா நம்முடைய பாரத கண்டம். ஆகையில நம்ம இங்கே பிறக்கிறோம். அதனால் இப்போ நமக்கு இந்த முதல் குவாலிஃபிகேஷன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கே பிறந்திருக்கோம். அடுத்தது மானிட பிறவி. இந்த பாரத கண்டத்திலே செடி கொடி மிருகமாக பிறந்தால் பிரயோஜனம் இல்லை. மனுஷ பிறவி கிடைக்கணும். மனிதனாக பிறக்கணும். ஆத்மாக்கள் பல சரீரங்களை பெற்றாலும் புண்ணிய மிகுதிதால் 1000 பிறவிகளுக்கு பிறகு கிடைக்கும் மானிட சரீரத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றது பிரமாணம். எத்தனையோ பிறவியில் எப்படியோ புண்ணியம் செய்தால்தான் இந்த மானிட பிறவி கிடைக்கும். மானிட பிறவி கிடைக்கணும். அது இந்த பாரத கண்டத்தில் கிடைக்கும். மானிட பிறவி அந்தோ என்று திருக்குறுந்தாண்டகத்திலும் திருமங்கை ஆழ்வார் சொல்றார். இதை என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனா பிறக்கணும், பரத கண்டத்தில் பிறக்கணும், மனுஷ பிறவி கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனையோ இப்போ 4 விதமான பாடி உடம்பு பார்த்தோம் இல்லையா? தாவரம், திரியக்கு, தேவர், மனுஷர் 4 பார்த்தோம் இல்லை. இந்த மனித உடம்பு கிடைக்கணும். அந்த மனித உடம்பு இந்த பரத கண்டத்திலே கிடைச்சாதான் ஸ்வர்க்கத்துக்கு போவதற்கோ வீடு பேர் அடைவதற்கோ முயற்சி செய்ய தக்க இடம் இதுதான். அப்போ அது 3வது தகுதி என்னன்னா ஆக்கை நிலையம். சரி, இங்கே பிறந்துட்டோம், 5 வயசுல செத்து போயிட்டா முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள். இது யார் சொன்னது? சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்லியிருக்கார். மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள். மின்னலாச்சும் ஒரு செகண்ட் இருக்குமா? அதை விட மோசமானது இந்த மண்ணுயிர் யாக்கைகள். இந்த உடம்பு இப்போ இருக்கும், அடுத்த நிமிஷம் இருக்காது. மின்னின் நிலையில் மண்ணுயிர் யாக்கைகள். மின்னலை விட அதை விட இன்னும் குறைச்சலான நேரம் இருக்கக்கூடிய மண்ணுயிர் யாக்கைகள். இப்போ இருந்தும் போயிட்டானே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் நம்மாழ்வார் அருளி செய்த வண்ணம் அரிதாக கிடைத்தாலும் மானுட தேகம் நிலைத்து இருக்க வேண்டும்.
இல்லைங்களா? சின்ன வயசுலேயே போயிட்டாக்கா பாரத கண்டத்தில் மானுட பிறவி பிறந்தும் பயனற்று போகிறது. ஏன்னா ஆக்கை நிலையாமை அதுவும் இருக்கணும், ஆக்கையும் நிலைத்து நிற்க வேணும். அதற்கப்புறம் 4வது தகுதி என்னன்னா ஈர் இரண்டில் ஒன்றும். ஈர் இரண்டுன்னா 4 இல்லைங்களா? இந்த 4 வர்ணம் சொன்னேன் இல்லையா? பிராமணர், க்ஷத்ரியர், வைசியர், சூத்திரர் 4 பார்த்தோம். இதில் பிராமணராக பறக்கணும் சொல்கிறாங்க. குலங்கள் ஈரிரண்டில் ஒன்று என்று திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசை ஆழ்வார் அருளியபடி 4 குலங்களுக்குள் சிறந்ததாக கருதப்படும் பிராமண குலத்திலே பிறக்க வேண்டும். பரதக்கண்டத்தில் பிறக்கணும், மானுட பிறவி பிறக்கணும், பிறந்தால் நிலைத்திருக்கணும், பிராமணனாக பிறந்திருக்கணும். பிறந்தாதான் இதற்கு தகுதி. 5ஆம் தகுதி இளமை. இதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக்கணும். சின்ன வயசுல இதெல்லாம் எதுக்கு 40-50 வயசு ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு நடக்காது. இளமையிலே கற்றுக்க வேண்டும். அந்தணர் குலத்தில் பிறந்தாலும் புகழக்குரிய காரியங்களை செய்து ஞானத்தை ஈட்டுவதற்குரிய பருவம் இளமை. சின்ன வயசுலேயே அதனால்தான் இந்த பிரம்மச்சாரி அந்த காலத்தெல்லாம் குருகுலத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்போதான் அவர்கள் எல்லா வித்தைகளும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கிளரொளி இளமை. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம்னு சொல்லியிருக்காரு இல்லை திருவாய்மொழியில். என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடி இளமை வயதிலேயே கற்பதற்கு முயல வேண்டும். இளமை எல்லாம் போக்கடிச்சிட்டு சரி 40-50 வயசு ஆகட்டும்னு இருந்தால் ஒன்றுமே மனசில் நிற்காது. அப்புறம் 5ஆம் தகுதி தான் இளமை. அந்தனர் இது பார்த்துட்டோம். இளமை இருக்கணும். 6ஆம் தகுதி இசைவு. இது எல்லாத்துக்கும் மேலே இசை. உனக்கு இஷ்டம் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். இந்த சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்வதற்கு உனக்கு இசைவு இருக்க வேண்டும். நீ பரத கண்டத்தில் பிறந்த, மானிட பிறவி, நல்ல ஆயுசும் கிடைச்சிருச்சு, பிராமண குலத்தில் பிறந்த, இளமை எல்லாம் இருந்து கூட எனக்கு இது வேண்டாம், உனக்கு இசைவு இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? இளம் வயது இருந்தாலும் யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் என்று பெரிய திருவந்தாதியிலே நம்மாழ்வார் அருளி செய்தபடி கற்பதற்கு இச்சை ஏற்பட வேண்டும். ஆசை இருக்கணும். நான் இதெல்லாம் கற்றுக்கிறேன்ப்பா அப்படிங்கிற ஆசை இருக்கணும். ஆசை இல்லாட்டி யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. 7ஆம் தகுதி உண்டாகி புகுவரேலும். இந்த எல்லா தகுதிகளும் இருந்தாலும் வேத நூல் பிராயம் 100 என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி செய்த பள்ளி நீண்ட ஆயுள் அமைய வேண்டும். இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க? நிலைத்து இருக்க வேண்டும் சொன்னாங்க. அதாவது பால்யத்திலே இறந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது என்று. இப்போ பால்யம் தாண்டி நீங்கள் இளமைக்கு நீங்கள் பிராமண குலத்தில் பிறந்து கற்பதற்கு ஆசையும் ஏற்பட்டு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது ஆயுசு முடிஞ்சு நீங்கள் பாதியிலே போயிட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும்? வேதனூர் பிராயம் 100 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது 100 வயசுங்கிறது கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் பாதி வித்தியை படித்திருக்கும் பொழுதே உங்கள் ஆயுது முடிந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? ஆகையால் இந்த 7 தகுதியும் இருந்தால்தான் நாம் இந்த கலைகளை கற்க முடியும். எந்த கலைகள்? இதுக்கு முன்னால் நிறைய கட்டத்துக்குள்ளே பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தகுதி என்னென்னா இதெல்லாம் தகுதி. மரத கண்டத்தில் பிறக்கணும், மானிட பிறவி கிடைக்கணும், கிடைத்தால் அந்த பிறவி நிலைக்கணும், பிராமண குலத்திலே பிறக்கணும், இளமையிலே கற்கணும், கற்பதற்கு ஆசை இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாலும் நீண்ட ஆயுள் இருக்க வேண்டும். இதெல்லாம் கற்பதற்கான நீண்ட ஆயுள் இருந்தால் அப்பொழுது இந்த கலைகளை நாம் கற்கலாம். இப்போ முதல் படி எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன் திருமந்திரத்தை பெருமான் அருளி செய்தான்னா இந்த முதல் படி எடுத்து வைக்கிறதே இவ்வளோ கஷ்டம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இது நீங்கள் அப்படியே ஃபில்டர் பண்ணி எவ்வளோ பேர் தருவாங்க? ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஆக எல்லாருக்குமே இந்த அருள் கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணுங்கிற ஆசையால் எம்பெருமான் திருமந்திரத்தை அருளி செய்கிறான் அப்படின்னு வரப்போகிறாங்க. அதில் இந்த வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது பார்த்துடலாம். இந்த எல்லா தகுதிகளும் உண்டாக பெற்றிருந்த போதிலும் இந்த கலைகளை கற்பதற்கு ஏற்படும் தடைகள், இது ஒரு பக்கம். இப்படி பிறக்கிறோம், வளரோம், எல்லாம் ஆச்சு. இதுக்கு நடுவில் தடைகள் வேறு வருமே. நடுநாள் ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும் இல்லைங்களா? எதுக்குமே வரும். எந்த வேலைக்குனாலும் ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும், தடைகள் வரும். அது என்னன்னா, முதல் தடை விக்னம் அற. சாஸ்திரங்கள் கரை காண முடியாதவை, அவற்றை கற்பதற்கு காலமோ மிக குறைவு, வரும் தடைகளோ கணக்கற்றவை அப்படின்ட்டு உத்தர கீதையில் சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே பிரமாணமாக காட்டுறாங்க. என்னென்னா, சாஸ்திரங்கள் கரை காண முடியாதவை. இப்போ இந்த நம்ம 4 கட்டத்தில் பார்த்ததே எவ்வளோ வந்துச்சு இல்லைங்களா? அதை ஒன்று பற்றி எவ்வளோ இருக்குது. கரை காண முடியாத கடல் போன்றது. அதை கற்றுக்கொள்வதற்கு காலம் மிக குறைவு இல்லைங்களா? ரொம்ப காலம் கம்மி. சாஸ்திரங்கள் கரை காண முடியாதவை, அவரை கற்பதற்கு காலமும் மிகவும் குறைவு.
வரும் தடைகளோ கணக்கற்றவை. சாஸ்திரம் பெருசு, காலம் குறைவு, தடைகள் அதிகம். இந்த 3 இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒருவர் அந்த சாஸ்திரங்களை கற்க வேண்டும். விக்னமர என்று சொல்லப்பட்டபடி இந்த தடைகள் மகான்கள் செய்யும் காரியங்களுக்கும் கூட பல தடைகள் வருகின்றன என்பது பிரமாணம். எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் கால நேரம் பார்த்து ஆலோசனை பண்ணி 4-5 பேர் செய்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்க பொழுதும் அதற்கு தடை வருகிறது. அது நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு யார் முடிவெடுத்தது? வசிஷ்டர். வசிஷ்டரை விடவா? ஆனால் அது நடந்ததா? இல்லை, அதுக்கே ஒரு தடை வந்துருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி எப்பேற்பட்ட ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் முயன்று செய்யும் காரியத்துக்கு தடை வருவது சகஜமாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. ஆகையால் இந்த விக்னமர அப்படிங்கிறதுக்கு என்னன்னாக்கா, சாஸ்திரங்கள் கரை காண முடியாது, காலம் மிக குறைவு, தடைகள் அதிகமாக வரும். மேலும் எப்பேற்பட்ட மகான்கள் முயன்று செய்தாலும் அந்த காரியத்துக்கு தடை வருவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அடுத்தது 2ஆம் தடை, நின்றவான் இல்லா பிரமாதியை கொண்டு. நின்றவான் இல்லா நெஞ்சு. பெரிய திருமொழி 1:1-4 என்று திருமங்கை ஆழ்வார் அருள் செய்தபடி ஒரு விஷயத்தில் அரை கண நேரம் கூட நிற்காமல் அலைக்கழிக்கும் மனம். நம்ம மனசு தான் ரொம்ப கஷ்டம். நம்ம கண்ணை மூடிக்கலாம், காதை அடைச்சிக்கலாம், வாய் பொத்திக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த உள் உறுப்பான அந்த உள் இந்திரியமான அந்த மனசை அடக்குவது என்பது முடியவே முடியாது. நின்றவான் இல்லா மரம். அது ஒரு செகண்ட் ஒரு இடத்துல இருக்காது. நம்ம இங்கே இருப்போம், அது எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த கரை காண முடியாத சாஸ்திரங்களை தடைகளும் வரும்பொழுது எவ்வாறு ஒருவன் கிரகிக்கக்கூடும்? 2ஆம் தடை, நின்றவான் இல்லா பிரமாதியை கொண்டு. இந்த நின்றவான் இல்லா மனத்தை வச்சுட்டு நான் எப்படி தான் இந்த தடைகளை மீறி இந்த கரை காண முடியாத சாஸ்திரங்களை நான் கற்கப் போகிறேன். அப்புறம் 3ஆம் தடை, அறக்கற்கை அரிது. அதாவது முழுவதமாக ஐயமின்றி கற்பது கடினம். இது எல்லாமே ஃபேவரபிளாக இருந்தாலும் கூட, நீங்கள் மனசை அடக்கி எல்லாம் பண்ணாலும் கூட எல்லாவற்றையும் எனக்கு இது 100% தெரியும் அப்படின்னு சொல்லுவது கஷ்டம். வரவே முடியாது. அறக்கற்கை முழுவதமாக ஐயமின்றி கற்பது மிகவும் கடினம். ஆகையால் முதல்ல என்ன சொன்னாங்க? என்ன இருக்கணும், எப்படி பிறக்கணும், அடுத்தது அதற்கான தகுதி, அப்புறம் அதற்கு வரக்கூடிய தடைகள், இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது இப்படிப்பட்ட தடைகள் இருக்கையில் ஸ்ருதி ஸ்மிருதி போன்ற சாஸ்திரங்களை கலையற கற்ற மாந்தர் என்று தொண்டரிற்படி ஆழ்வார் அருளி செய்தபடி குறையற கற்றல் மிகவும் கடினம். மேலும் ஆமாறு அறிவுடையார் ஆவது அரிது அன்றே என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடி கற்றதின் கருத்தான பொருளில் ஊன் நிற்பதும் அரிது. இதை கலையற கற்ற, அதாவது எல்லாம் பூரா சந்தேகம் இல்லாமல் இத்தனை தடைகளை நாம் கற்றுக்கொண்டாலும், நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்து எல்லாரும் இந்த தடைகள் எல்லாம் மீறி நாம் கற்றுக்கொண்டாலும் அந்த கற்றபடி நிற்பது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன படித்தோமோ அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த 2 ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட தடைகள் இருக்கையில் ஸ்ருதி ஸ்மிருதி போன்ற சாஸ்திரங்களில் கலையற கற்ற மாந்தர். இந்த கலையற கற்ற மாந்தர் அப்படிங்கிறது திருமாலை 7 எடுத்திருக்காங்க என்று தொண்டரடிப்பொழி ஆழ்வார் அருளி செய்தபடி குறையற கற்றல் மிகவும் கடினம். பர்ஃபெக்டாக கற்றுக்கிறது கடினம். அப்படியே கடினம் கற்றாலும் ஆமாறு அறிவுடையார் ஆவது அரிது அன்றே என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடி கற்றதின் கருத்தான பொருளில் ஊன்றி நிற்பது ரொம்ப கடினம். படிச்சிடலாம், எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படித்து கிரகிச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியுதா, ப்ராக்டிக்கலாக இருக்க முடியுதான்னா அது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே எம்பெருமான் ஜீவாத்மாக்களை உய்விக்க எண்ணி சுருக்கை பேருள்ளா சிங்காமை விரித்தது என்று அவன் திருமந்திரத்தை வெளியிட்ட காரணம் விவரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல் திருவெட்டெழுத்தின் சீர்மை விவரிக்கப்படுகிறது. இத்தனை கஷ்டம் இருக்கிறதுனால பார்த்தான் ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் என்ன பண்ணா, இது எவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் தாண்டி யார் தான் வரப்போகிறாங்கன்ட்டு இவங்களுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தை அவன் கற்றுக் கொடுக்கிறான். அந்த திருமந்திரத்தினுடைய பெருமை அதை அவன் எப்படி சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறத அடுத்து மேற்கொண்டு இதே சூத்திரத்தில் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதான் இப்போ இந்த திருமந்திரத்தினுடைய சீர்மையையும் அதை அவன் எப்படி வெளியிட்டான் என்பதை இதில் மேற்கொண்டு வரக்கூடிய வகுப்பில் நம்ம பார்த்துக்கலாம்.